Minasan konnichiwa. Hello everyone. Watashi wa Anusha des. I am Anusha. Kyou wa dai 2時間分をやってみようと思ってこのビデオを作っています。இன்னைக்கு நிஹோங்கோ ஷோகோவோட 20th லெசனோட கிராமர் பண்ணலான்னு இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். If you are yet to subscribe my channel, please do so as it will be a small motivation for me to post more videos like this. もし私のチャンネルに subscribe しない方々が subscribe してください。私にとっては小さな応援になりますのでお願いします。では始めます。Let's start. So first grammar point என்னன்னா particle they. ஸோ இதோட அர்த்தம் என்னன்னா யூஸிங் ஆர் பை மீன்ஸ் ஆஃப் அதை வச்சு நான் வந்து ஒரு பேகை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த தே யூஸ் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இச்சி கமி தே ஃபுக்குரோவோ ஸ்குரு. கமினா என்ன? பேப்பரை வச்சு ஃபுக்குரோ அப்படின்னா பேகை மேக் பண்ணுறோம். ஸோ மேக் அ பேக் அவுட் ஆஃப் பேப்பர். கமி தே ஃபுக்குரோவோ ஸ்குரு. நிபான் கவா தே குட்சுவோ ஸ்குரு. கவானா லெதர், தோல் சொல்லுவோம் இல்லையா, தோல் மூலியமா ஷூஸை பண்ணுறது. கவாதே குட்சுவோ ஸ்குரு, மேக் ஷூஸ் அவுட் ஆஃப் லெதர். கீ தே கெத்தா ஓ ஸ்குரு. கெத்தா அப்படின்னா ஜாப்பனீஸோட உடன் ஷூஸ். கெத்தாங்கிறது வந்து ஜாப்பனீஸ் ட்ரெடிஷ்னல் உடன் சாண்டில்ஸ் தான் கெத்தான்னு சொல்லுவாங்க. அது வந்து மரத்தை வச்சு பண்ணுவாங்க. ஸோ கீ தே கெத்தா ஓ ஸ்குரு அப்படின்னா அந்த உட்டு மூலியமாக அந்த ஜாப்பனீஸ் அந்த கெத்தா சாண்டில்ஸை பண்ணுறது. மேக் ஷூ அவுட் ஆஃப் வுட். யோம்பான் டக்கே தே ஃபுயே ஓ ஸ்குரு. தக்கேனா மூங்கில், பேம்பு மூலியமாக. ஃபுயே அப்படின்னா ஃப்ளூட், புல்லாங்குழல் சொல்லுவோம் இல்லையா, புல்லாங்குழலை பண்ணுறது. மேக் அ ஃப்ளூட் அவுட் ஆஃப் பேம்பு. ஸோ இது தே பார்ட்டிகல்ஸ்னால் அதை மூலியமாக அதை வச்சு செய்யறதுக்கு தே பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கரா அப்படின்னா ஏற்கனவே நம்ம இதை பார்த்துருக்கோம். கரானா ஃப்ரம் அப்படிங்கிற அர்த்தத்தில். இந்த இடத்துல இண்டிகேட்ஸ் அ சோர்ஸ். அதை வந்து மூலப்பொருளாக வச்சு அதிலிருந்து இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த கரா இண்டிகேட்ஸ் அ சோர்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இச்சி வதாஷ் தாச்சிவா கோமேகாரா சக்கே ஓஸ் குரிமாஸ். வதாஷ் தாச்சிவா நாங்கள்லாம் கோமேகாரா அரிசியிலிருந்து சக்கே இஸ் ஜாப்பனீஸ் வைன். ஸோ ஜாப்பனீஸ் ஆல்கஹால் ஓஸ் குரிமாஸ் அதை மேக் பண்ணுறோம். ஸோ வி மேக் சாக்கே ஃப்ரம் ரைஸ். வதாஷ் தாச்சிவா கோமேகாரா சக்கே ஓஸ் குரிமாஸ். நிபான் வதாஷ் தாச்சிவா இச்சிகோ காரா ஜாம் ஓஸ் குரிமாஸ். ஸோ இச்சிகோ அப்படின்னா ஸ்ட்ராபெரியை மூலமாக வச்சு அதிலிருந்து ஜாமை மேக் பண்ணுறோம். ஸோ வி மேக் ஜாம் ஃப்ரம் ஸ்ட்ராபெரிஸ். வதாஷ் தாச்சிவா இச்சிகோ காரா ஜாம் ஓஸ் குரிமாஸ். சாம்பான் வதாஷ் தாச்சிவா கியூனியூ காரா பத்தா ஓஸ் குரிமாஸ். ஸோ நாங்கள் வந்து கியூனியூ மில்க், பாலிலிருந்து பட்டரை மேக் பண்ணுறோம். ஸோ வதாஷ் தாச்சிவா கியூனியூ காரா பத்தா ஓஸ் குரிமாஸ். வி மேக் பட்டர் ஃப்ரம் மில்க். ஸோ கரானா அந்த அதை இண்டிகேட்ஸ் அ சோர்ஸ். அதை வந்து சோர்ஸை வச்சு அதுலேருந்து நாங்கள் இதை மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கரா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இச்சிபான் சக்கேவா கொமே கராஸ் குரிமாஸ் அப்படின்னா சக்கே வந்து அந்த ஆல்கஹால் வந்து ரைஸ்லேருந்து பண்ணுறாங்க. சக்கேவா கொமே கராஸ் குரிமாஸ். சக்கே இஸ் மேட் ஃப்ரம் ரைஸ். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? வதாஷ் தாச்சிவா கொமே கரா சக்கே ஓ ஸ்குரிமாஸ். அது வந்து வி மேக் சக்கே ஃப்ரம் ரைஸ். இந்த இடத்துல சக்கேவா அப்படின்னா இந்த ஆல்கஹால் வந்து கொமே கரா ஸ்குரிமாஸ், அரிசியிலேருந்து அதாவது சாதத்திலேருந்து நாங்கள் பண்ணுறோம். சக்கேவா கொமே கரா ஸ்குரிமாஸ். நிபான் கொனோ ஜாமுவா இச்சிகோ கராஸ் குரிமாஸ். இந்த ஜாமு வந்து இச்சிகோ ஸ்ட்ராபெரியிலேருந்து பண்ணப்பட்டிருக்கு. ஸோ கொனோ ஜாமுவா இச்சிகோ கராஸ் குரிமாஸ். திஸ் ஜாம் இஸ் மேட் ஃப்ரம் ஸ்ட்ராபெரிஸ். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? வதாஷ் தாச்சிவா இச்சிகோ காரா ஜாமு ஓஸ் குரிமாஸ். ஸோ நாங்கள் வந்து ஸ்ட்ராபெரிஸ்லேருந்து ஜாம் பண்ணுவோம். இந்த இடத்துல எப்படி மாறி இருக்கு பாருங்க. கொனோ ஜாமுவா இச்சிகோ கராஸ் குரிமாஸ். ரெண்டுத்துக்குமே அர்த்தம் சிமிலர் தான். So this jam is made from strawberries. We make jam from strawberries. இதுக்கு முன்னாடி பார்த்தது.
சாம்பான் புதோஷுவா புதோ கராஸ் குரிமாஸ். புதோஷு அப்படின்னா கிரேப் ஜூஸ். புதோஷுவா புதோ கரா கிரேப்ஸ்லேருந்து ஸ்குரிமாஸ் பண்ணுறாங்க. ஸோ கிரேப் ஜூஸ் இஸ் மேட் ஃப்ரம் கிரேப்ஸ். புதோஷுவா புதோ கராஸ் குரிமாஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இது இந்த கா பார்ட்டிக்கலுக்காக சில எக்ஸாம்பிள்ஸ் புக் பேக்லேருந்து எடுத்திருக்கேன். இதை வந்து அப்படியே தான் நீங்கள் பை ஹார்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஒவ்வொரு சென்டென்சஸாக பார்க்கலாம். யோய் அஜிகா சுரு அப்படின்னா நல்ல டேஸ்டாக இருக்குது. இட் டேஸ்ட் குட். யோய் அஜிகா சுரு. இந்த இடத்துல எப்பவுமே பார்ட்டிக்கல் கா தான் வரும். அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிபான் இயா ந அஜிகா சுரு. இயா அப்படின்னா வேண்டாத பிடிக்காத. ஸோ பேட் டேஸ்ட். இட் டேஸ்ட் பேட் அப்படிங்கிற அர்த்தத்தில் இயான அஜிகா சுரு. டேஸ்ட் வந்து நல்லா இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் இட் டேஸ்ட் பேட். யோய் நியோய்கா சுரு நல்ல ஸ்மெல் இருக்குது, நல்ல ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யோய் நியோய்கா சுரு இட் ஸ்மெல்ஸ் குட். இயான நியோய்கா சுரு அப்படின்னா ஒரு கெட்ட வாடை அடிக்குது. இயான நியோய்கா சுரு இட் ஸ்மெல்ஸ் பேட். கோபான் ஒத்தோகா சுரு அப்படின்னா சவுண்டு கேட்குது. எ சவுண்ட் இஸ் ஹர்ட். ஒத்தோகா சுரு. ரொக்குபான் கொயேகா சுரு ஒரு வாய்ஸ் கேட்குது, யாரோ குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. கொயேகா சுரு. ஸோ இன்னும் இதை நான் ரீட் பண்ணி காட்டுறேன். இச்சி யோய் அஜிகா சுரு. நிபான் இயான அஜிகா சுரு. சாம்பான் யோய் நியோய்கா சுரு. யோம்பான் இயான நியோய்கா சுரு. கோபான் ஒத்தோகா சுரு. ரொக்குபான் கொயேகா சுரு. ஸோ இதில் வந்து பார்ட்டிகல்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த கா அப்படிங்கிற பார்ட்டிக்கல். நெக்ஸ்ட் திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கிராமர் பாயிண்ட். ஸோ திஸ் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு பொருளையோ ஒரு இதையோ பார்க்குறீங்க, பார்த்த உடனே உங்களோட கருத்தை சொல்கிறீங்க. அதாவது இது வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அது நிஜமா இல்லை அது ஒரு ஃபேக்டா அப்படின்லாம் யோசிக்கலை. இதை பார்த்த உடனே உங்களோட ஃபீலிங் என்ன அதை மட்டும் சொல்கிறீங்க. ஸோ இந்த சோதேஸ் எப்படின்னா அது போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பை லுக்கிங் அட் இட் யூ சே மித்தே ஈவு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ யூ ஆர் சீயிங் அ கேக் பட் யூ ஹவன்ட் டேஸ்டட் இட் yet. பட் பை சீயிங் இட் செல்ஃப் யூ திங்க் தட் இட் லுக் டெலிஷியஸ். இதை சொல்லும் போது கொனோ கேக்குவா ஒய்ஷி சோதேஸ். கொனோ கேக்கிவா ஒய்ஷி சோதேஸ். இந்த கேக் வந்து டேஸ்டாக இருக்கும் போல் இருக்குது. அதாவது நீங்கள் சாப்பிடல, அதை பார்த்த உடனே உங்களுக்கு அப்படி தோணுது, அதை உடனே சொல்கிறீங்க. ஸோ பை லுக்கிங் அட் இட் யூ சே. இந்த சோதேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் போகலாம். இச்சி மாதா தபேத்தே மிமாசன் கா அனோ ஒக்காஷிவா ஒய்ஷி சோதேஸ். ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு பார்க்கல. தபேத்தே மிமாசன் கா அனோ ஒக்காஷிவா அந்த கேண்டி அந்த ஸ்வீட் வந்து ஒய்ஷி சோதேஸ் டேஸ்டாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஐ ஹாவன்ட் ட்ரைட் இட் yet பட் தோஸ் ஸ்வீட் லுக்ஸ் டெலிஷியஸ். இதுதான் இதுக்கு அர்த்தம். ஸோ ஜஸ்ட் சீயிங் தட் ஸ்வீட் அண்ட் சேயிங் யுவர் ஒப்பீனியன். ஸோ இந்த சோதேஸ் வந்து ஈ அட்ஜெக்டிவாக இருந்ததுன்னா ஈயை கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒய்ஷி சோதேஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போகிறேன். மாதா ஹைத்தே மிமாசங்கா அனோ ஜுபோன்வா நகா சோதேஸ். ஸோ நான் இன்னும் போட்டு பார்க்கல. ஹைத்தே மிமாசன் இன்னும் நான் வந்து இந்த பேண்ட்டை வந்து போட்டு பார்க்கல. ஆனால் அனோ ஜுபோன்வா அந்த பேண்ட்டு ரொம்ப லென்த்தியாக இருக்கும் போல் தோணுது எனக்கு. பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுது ரொம்ப நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ ஹாவன்ட் ட்ரைட் தெம் yet பட் தோஸ் பேண்ட்ஸ் லுக் லாங். மாதா ஹைத்தே மிமாசங்கா அனோ ஜுபோன்வா நகா சோதேஸ். நகாய் வந்து ஈ அட்ஜெக்டிவ். ஸோ ரிமூவ் த ஈ ஆட் சோதேஸ். ஸோ பை லுக்கிங் அட் இட் யூ சே. இதுதான் இதோட மெயின் பாயிண்ட்டு. சாம்பான் மாதா யொந்தே மிமாசங்கா அனோஹோவா ஒமுஷிரோ சோதேஸ். நான் இன்னும் இந்த புக்கை படித்து பார்க்கல, ஆனால் அந்த புக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல் எனக்கு தோணுது. ஸோ மாதா யொந்தே மிமாசங்கா அனோஹோவா ஒமுஷிரோ சோதேஸ். ஐ ஹாவன்ட் ரெட் த புக் yet பட் தட் புக் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறது இது ஒரு சோதேஸ் இருக்குது. அதாவது பை லுக்கிங் அட் இட் யூ சே.
ஜஸ்ட் யுவர் ஒப்பீனியன் அதை மட்டும் சொல்கிறதுக்கு சோதேஸ் யூஸ் பண்ணுறாங்க. மித்தே ஈவு, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு சோதேஸ் இருக்குது, அது நெக்ஸ்ட் லெசனில் வருது. இந்த லெசனில் மித்தே ஈவு பார்த்துட்டு உங்களோட கருத்தை மட்டும் சொல்கிறீங்க. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஃபார்மேஷன் எப்படி இந்த சோதேஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். இ அட்ஜெக்டிவாக இருந்ததுன்னா ரிமூவ் த இ, ஆட் சோதேஸ். ஸோ எக்ஸாம்பிள் ஒய்ஷி தேஸ், ஒய்ஷி சோதேஸ் அப்படின்னா இட் லுக்ஸ் டெலிஷியஸ். ஒய்ஷி தேஸ் அப்படின்னா இது வந்து டேஸ்டாக இருக்குது, இட் இஸ் டெலிஷியஸ். ஒய்ஷி சோதேஸ் இட் லுக்ஸ் டெலிஷியஸ். நீபான் ஒமுஷிரோய் தேஸ், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஒமுஷிரோ சோதேஸ் இட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு மாறிடும். ஸோ இ அட்ஜெக்டிவ் மீன்ஸ் ரிமூவ் த இ அண்ட் ஆட் சோதேஸ். நான் அட்ஜெக்டிவ்க்கும் அதே ரூல் தான். நான் அட்ஜெக்டிவ்ஸ் ரிமூவ் நா அண்ட் ஆட் சோதேஸ். ஸோ எக்ஸாம்பிள் கேங்கினா அப்படின்னா ரொம்ப ஆக்டிவான ஹெல்த்தியான. கேங்கி சோதேஸ் அப்படின்னா லுக்ஸ் எனர்ஜெட்டிக், ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்காரு. ஸோ லுக்ஸ் எனர்ஜெட்டிக், கேங்கி நான் அட்ஜெக்டிவ், அந்த நாவை எடுத்துட்டு கேங்கி சோதேஸ். ஸோ ஹி லுக்ஸ் எனர்ஜெட்டிக் அப்படிங்கிற அர்த்தத்தில் மாறிடும். நிகியாக்கா நான், இது வந்து நான் அட்ஜெக்டிவ். நிகியாக்கா சோதேஸ், நிகியாக்கா சோதேஸ்னா பிஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது, இட் லுக்ஸ் பிஸி ஆர் இட் லுக்ஸ் லைவ்லி அப்படிங்கிற அர்த்தத்தில் மாறிடும். ஸோ இ அட்ஜெக்டிவ் அண்ட் நான் அட்ஜெக்டிவ்ஸ் ஒரே ரூல் தான். ரிமூவ் த இ அண்ட் இ அட்ஜெக்டிவாக இருந்ததுன்னா இ அட்ஜெக்டிவில் ஈயை ரிமூவ் பண்ணிடணும். ஆட் சோதேஸ், நான் அட்ஜெக்டிவாக இருந்ததுன்னா நாவை ரிமூவ் பண்ணிட்டு சோதேஸ் இருக்குது. ஸோ இதுதான் இதோட ஃபார்மேஷன். ஸோ வேர்ப்ஸுக்கு எப்படி வருங்கிறத அடுத்த லெசனில் பார்ப்போம். இந்த லெசனில் ஒன்லி இ அட்ஜெக்டிவும் நான் அட்ஜெக்டிவ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மோ யூசேஜ் இருக்குது. ஸோ இந்த லெசனில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா நெய்தர் நார் அப்படிங்கிற ஒரு யூசேஜ் இருக்குது இல்லையா இங்கிலீஷில், இதுவும் இல்லை அதுவும் இல்லை, அந்த யூசேஜுக்கு இந்த மோ யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இச்சி அமாக்குமோ கராக்குமோ அரிமாசன். சோதோ ஈதேஸ், அமாக்கு அப்படின்னா அமாய் இ அட்ஜெக்டிவ். அமாய் வந்து ஸ்வீட்டாகவும் காரமாகவும் இல்லை. அமாக்குமோ கராக்குமோ அரிமாசன். சோதோ ஈதேஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் நெய்தர் டூ ஸ்வீட் நார் டூ ஹாட் ஸ்பைசி, இட்ஸ் ஜஸ்ட் ரைட். சோதோ ஈதேஸ்னா இட்ஸ் ஜஸ்ட் ரைட் அப்படிங்கிற அர்த்தத்தில். அமாக்குமோ கராக்குமோ அரிமாசன் சோதோ ஈதேஸ். நீபான் அத்தராஷிக்குமோ ஃபுருக்குமோ அரிமாசன் சோதோ ஈதேஸ். ஸோ அத்தராஷிக்குமோ புதுசாகவும் பழசாவும் இல்லை. ஃபுருக்குமோ அரிமாசன் சோதோ ஈதேஸ், இட்ஸ் ஜஸ்ட் ரைட். ஸோ இட் இஸ் நெய்தர் நியூ நார் ஓல்ட், இட் இஸ் ஜஸ்ட் ரைட் அப்படிங்கிற அர்த்தத்தில் அத்தராஷிக்குமோ ஃபுருக்குமோ அரிமாசன் சோதோ ஈதேஸ். சாம்பான் ஓக்குமோ சுக்குனாக்குமோ அரிமாசன் சோதோ ஈதேஸ். நிறையாவும் இல்லை குறைச்சலாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் நெய்தர் டூ மச் ஆர் நாட் டூ லிட்டில், இட்ஸ் ஜஸ்ட் ரைட். ஓக்குமோ சுக்குனாக்குமோ அரிமாசன் சோதோ ஈதேஸ். ஸோ இந்த மோ யூசேஜ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நோ நீ அப்படிங்கிற ஒரு யூசேஜ் இருக்குது. அப்படின்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப், அதற்காக அப்படிங்கிற அர்த்தத்தில் யூஸ்டு டு அப்படிங்கிற ஒரு யூசேஜ் ஒன்று இருக்குது புக் பேக் எக்ஸசைஸில். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். என்பிட்சுவா ஜிஓ கக்குனோனி ஸ்கைமாஸ். இப்போ பென்சில் வந்து எழுத்துக்களை எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. பென்சில் இஸ் யூஸ் டு ரைட், இதுதான் அதோட அர்த்தம். என்பிட்சுவா ஜிஓ கக்குனோனி ஸ்கைமாஸ். இந்த பார்ட்டிகல் ரொம்ப முக்கியம். ஸோ பென்சில் இஸ் யூஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரைட்டிங். பென்சில் இஸ் யூஸ் டு ரைட். நீபான் கெஷிகோமுவா ஜிஓ கெசுனோனி ஸ்கைமாஸ். ஸோ எரேசர் வந்து எழுத்துக்களை அழிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் எரேசர் இஸ் யூஸ் டு எரேஸ். கெஷிகோமுவா ஜிஓ கெசுனோனி ஸ்கைமாஸ். சாம்பான் ஷோயுவா அஜிஓ ஸ்கெருனோனி ஸ்கைமாஸ். ஷோயு அப்படின்னா சாய் சாஸ். சாய் சாஸ் இஸ் யூஸ் டு ஆட் ஃப்ளேவர். ஷோயுவா அஜிஓ ஸ்கெருனோனி ஸ்கைமாஸ். இந்த சாய் சாஸ் வந்து டேஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ
ஷோயுவா அஜியோத் ஸ்கேருனோனி ஸ்கைமா. சோய் சாஸ் இஸ் யூஸ் டு ஆட் ஃப்ளேவர். ஸோ இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்லும் போது நோனி. ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜியோ கக்கு நோனி டிக்ஷனரி ஃபார்ம் தான் வருது. ஜியோ கக்கு நோனி ஸ்கைமாஸ், கெசு நோனி ஸ்கைமாஸ், கேரு நோனி ஸ்கைமாஸ் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குது. புக் பேக் எக்ஸசைஸ்லேயும் இன்னும் கொஞ்சம் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதையும் கொஞ்சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த யூசேஜ் ஆஃப் கா அண்ட் நோ இன்டர்சேஞ்சபிள். ஸோ இந்த சில யூசேஜ் இருக்குது. இந்த இடத்துல கா பார்ட்டிக்கலும் போடலாம், நோ பார்ட்டிக்கலும் போடலாம், ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ இது ஜஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போது இச்சி வாத்தாஷிவா ஜான்சான்கா உத்சுஷிதா சஷின் ஓ மிமாஷ்தா. வாத்தாஷிவா ஜான்சானோ உத்சுஷிதா சஷின் ஓ மிமாஷ்தா. போத் த சென்டென்சஸ் ஆர் கரெக்ட். எய்தர் கா ஆர் நோ அதை போடலாம். ஸோ இது என்னென்னா, நான் வந்து மிஸ்டர் ஜான் அவர் எடுத்த ஃபோட்டோவை பார்த்தேன். I saw the picture that Mr. John took. Vatashiva Johnson ga Vatashiva Johnson no Utsushita Sashin wo Mimashta. Niban Vatashiva Ratana san ga Skutta Ryori wo Tabemashta. Vatashiva Ratana san no Skutta Ryori wo Tabemashta. ஸோ நான் வந்து மிஸ் ரத்னா அவங்க பண்ணின அந்த டிஷ்ஷை சாப்பிட்டேன். ஸோ I ate the food that Miss Ratna made. Vatashiva Ratna san no skutta ryori o tabemashta. இதுமே கரெக்டு தான். கா அண்ட் நோ இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா நான் வந்து மிஸ் ரத்னா அவங்க பண்ணின டிஷ்ஷை சாப்பிட்டேன். Vatashiva Ratna san no skutta ryori o tabemashta. I ate the food that Miss Ratna made. அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த கா அண்ட் நோ. நெக்ஸ்ட்டு சாம்பான் வாத்தாஷிவா ஜான்சான் கா கைத்த சகுபுன் ஓ யோமிமாஷ்தா. வாத்தாஷிவா ஜான்சான் நோ கைத்த சகுபுன் ஓ யோமிமாஷ்தா. ஸோ நான் வந்து மிஸ்டர் ஜான் அவர் எழுதின அந்த காம்போசிஷனாக படித்தேன். ஸோ ஐ ரெட் த காம்போசிஷன் தட் மிஸ்டர் ஜான் ரோட். வாத்தாஷிவா ஜான்சான் கா கைத்த சகுபுன் ஓ யோமிமாஷ்தா. சகுபுன்னா காம்போசிஷன் ஆர் எஸ்ஸே. ஸோ இந்த கா அண்ட் நோ வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் யூசேஜ் இருக்குது. தே ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் ப்ளஸ் ஷிமைமாஷ்தா. ஒருவேளை உங்களுக்கு தே ஃபார்ம் புரியல அப்படின்னா நான் இதுக்கான இந்த தே ஃபார்மான லெசனை வந்து நான் பின்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு தே ஃபார்ம் படிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் இந்த தே ஷிமைமாஷ்தா பார்ப்போம். தே ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் ப்ளஸ் ஷிமைமாஷ்தா அப்படின்னா எதையோ ஒன்று கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிச்சிட்டிங்க. ஃபினிஷ் சம்திங் கம்ப்ளீட்லி, ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். வாத்தாஷிவா கேக்கியோ தபேத்தே ஷிமைமாஷ்தா. ஐ ஏட் த கேக் ஃபுல்லி அப்படின்னு சொல்லும்போது கேக்கியோ தபேத்தே ஷிமைமாஷ்தா. தே ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் ப்ளஸ் ஷிமைமாஷ்தா. நான் ஒரு புக்கை ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். வாத்தாஷிவா கொனோஹோ யொந்தே ஷிமைமாஷ்தா. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தே ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் ப்ளஸ் ஷிமைமாஷ்தா. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் சிலது பார்க்கலாம். வாத்தாஷிவா கொனோஹோ ஜெம்பு யொந்தே ஷிமைமாஷ்தா. நான் வந்து இந்த புக்கை ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். ஐ ஹாவ் ரெட் திஸ் புக் கம்ப்ளீட்லி. வாத்தாஷிவா கொனோஹோ ஜெம்பு யொந்தே ஷிமைமாஷ்தா. யொமு யொமிமாஸ் யொந்தே. நிபான் வாத்தாஷிவா ஹிராகானாவோ ஜெம்பு ஒபோயேத்தே ஷிமைமாஷ்தா. ஸோ நான் வந்து ஹிராகானாவை ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணிட்டேன், கம்ப்ளீட்டாக மெமரைஸ் பண்ணிட்டேன். ஸோ வாத்தாஷிவா ஹிராகானாவோ ஜெம்பு ஒபோயேத்தே ஷிமைமாஷ்தா. ஐ ஹவ் மெமரைஸ்ட் ஆல் தி ஹிராகானா கேரக்டர்ஸ். இதுதான் அதோட அர்த்தம். சாம்பான் வாத்தாஷிவா செகண்ட் ஓ ஜெம்பு ஸ்கத்தே ஷிமைமாஷ்தா. செகண்ட்னா சோப்பு. ஸோ செகண்ட் அப்படின்னா சோப்பு. வாத்தாஷிவா செகண்ட் ஓ ஜெம்பு ஸ்கத்தே ஷிமைமாஷ்தா. நான் சோப்பை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிட்டேன். ஐ ஹாவ் யூஸ்ட் அப் ஆல் த சோப். வாத்தாஷிவா செகண்ட் ஓ ஜெம்பு ஸ்கத்தே ஷிமைமாஷ்தா. ஸோ தே ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் ப்ளஸ் ஷிமைவு அப்படின்னா ஃபினிஷ் சம்திங் கம்ப்ளீட்லி. ரெண்டு யூசேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் யூசேஜ் அடுத்தது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கோங்க. ஃபினிஷ் சம்திங் கம்ப்ளீட்லி அப்படிங்கிற அர்த்தத்தில் தே ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் ப்ளஸ் ஷிமைமாஷ்தா. யொந்தே ஷிமைமாஷ்தா, ஒபோயத்தே ஷிமைமாஷ்தா, ஸ்கத்தே ஷிமைமாஷ்தா. இப்போ நெக்ஸ்ட் யூசேஜ் ஒன்று இருக்குது. தே ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் ப்ளஸ் ஷிமைமாஷ்தா அப்படின்னா
உங்களோட ரெக்ரெட்டை சொல்கிறீங்க, ஐயோ அதை பண்ணி தொலைச்சிட்டேனே அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு ரெக்ரெட்டை இல்லை அன்ஃபார்ச்சுனேட்டை சொல்கிறீங்க, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இந்த தே ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் ப்ளஸ் ஷிமாய் மாஷ்தா சொல்லுவாங்க. டு எக்ஸ்பிரஸ் தி ரெக்ரெட் யூஸ் திஸ் தே ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் ப்ளஸ் ஷிமாய் மாஷ்தா. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். உக்காரிஷித்தே தென்ஷானு நாக்கானி கபானோ வசுரேத்தே ஷிமாய் மாஷ்தா. உக்காரி சுரு அப்படின்னா ஆக்சிடென்ட்டாக, அதாவது ஞாபகம் மருதி நம்ம சொல்லுவோம்ல தாட்லெஸ்லி. உக்காரி சுரு உக்காரி ஷித்தே அப்புறம் ஞாபகம் மருதியா தென்ஷானோ நாக்கானி ட்ரெயினோட உள்ள கபானோ வசுரேத்தே ஷிமாய் மாஷ்தா ட்ரெயினுக்குள்ள பேகை தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ ஐ ஆக்சிடென்ட்லி லெஃப்ட் மை பேக் ஆன் தி ட்ரெயின். உக்காரிஷித்தே தென்ஷானோ நாக்கானி கபானோ வசுரேத்தே ஷிமாய் மாஷ்தா. தொலைச்சிட்டேன் அர்த்தத்தில் ஐ ஆக்சிடென்ட்லி லெஃப்ட் மை பேக் ஆன் தி ட்ரெயின். உக்காரிஷித்தே தென்ஷானோ நாக்கானி கபானோ வசுரேத்தே ஷிமாய் மாஷ்தா. இந்த இடத்துல ஒரு ரெக்ரெட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக இந்த தே ஃபார்ம் ப்ளஸ் ஷிமாய் மாஷ்தா. நிபான் உக்காரிஷித்தே ஒசராவோ வத்தே ஷிமாய் மாஷ்தா. சரா அப்படின்னா பிளேட், உக்காரிஷித்தே ஞாபகம் அதாவது தாட்லெஸ்லி ஆக்சிடெண்ட்டாக, ஒசாராவோ பிளேட்ஸை வத்தே ஷிமாய் மாஷ்தா உடச்சி தொலைச்சிட்டேன். ஸோ ஐ ஆக்சிடென்ட்லி ப்ரோக் த பிளேட். உக்காரிஷித்தே ஒசாராவோ வத்தே ஷிமாய் மாஷ்தா. சாம்பான் உக்காஷிக்குத்தே சுய் வரத்தே ஷிமாய் மாஷ்தா. ஸோ ரொம்பவே ஃபன்னியாக இருந்ததுனால சிரிச்சு தொலைச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஒகாஷிக்குத்தே சுய் வரத்தே ஷிமாய் மாஷ்தா. இட் வாஸ் ஸோ ஃபன்னி தட் ஐ குடன்ட் ஹெல்ப் பட் லாஃப். ஸோ ஐ ஸ்டார்டட் லாஃபிங். ஆனால் இதில் வந்து ஒரு ரெக்ரெட்டை சொல்கிறாங்க, தெரியாமல் அது மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற அர்த்தத்தில். ஒகாஷிக்குத்தே சுய் வரத்தே ஷிமாய் மாஷ்தா. தே ஃபார்ம் ப்ளஸ் ஷிமாய் மாஷ்தா எக்ஸ்பிரஸிங் ரெக்ரெட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம படித்தது வந்து தே ஃபார்ம் ப்ளஸ் ஷிமாய் மாஷ்தானா டு கம்ப்ளீட் சம்திங் ஃபுல்லி. அதை வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது. இது வந்து எக்ஸ்பிரஸிங் ரெக்ரெட். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஜேஎல்பிடியில் கூட அடிக்கடி வரும். ஸோ இப்போ வந்து நான் டெக்ஸ்ட் புக் பேக் எக்ஸசைசஸில் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் படிக்கிறேன். மிச்சம் எல்லா எக்ஸாம்பிளும் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ ஆல் த book bag exercises. I will just read out few of the examples from the book bag exercises. So first one is mo yori ga dekimashita. Mo gohan ga dekimashita. So the food is ready already அப்படிங்கிற அர்த்தத்தில் dekimashita இருக்கு. கொரேவா oishiso desu. ஈ adjective எடுத்துட்டு oishiso desu. It looks delicious. கொரேவா amaso desu. It looks sweet. Okay, next example. Okashi o tabete mimashita. I tried eating the sweet. Okashi o tabete mimashita. Tabete miru means you are trying something. Osake o nonde mimashita. I tried drinking sake. Raji o kiite mimashita. I tried listening to radio. So idu one irukku. Next, Yomban tegami o kaite shimaimashita. I completely returned the letter. So I finished writing the letter. Tegami o kaite shimaimashita. Shigoto o shite shimaimashita. I finished the work. அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த புக் பேக் எக்ஸசைசஸ் எல்லாத்தையுமே படித்து பாருங்கள். ஓய்ஷிகா ஓய்ஷிக்கு நாய்க்கா வக்காரிமாசன். ஸோ டேஸ்ட்டாக இருக்கா இல்லை டேஸ்ட்டாக இல்லையா எனக்கு தெரியல. இதை எப்படி மாற்றிருக்காங்கன்னா ஓய்ஷிகா தோக்கா வக்காரிமாசன். டேஸ்ட்டாக இருக்கா எப்படி இருக்குது எனக்கு தெரியல. ஓய்ஷிகா ஓய்ஷிக்கு நாய்க்கா வக்காரிமாசன் சேஞ்சஸ் டு ஓய்ஷிகா தோக்கா வக்காரிமாசன். ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் டேஸ்டி ஆர் நாட். அட்சுயிக்கா அட்சுக்கு நாய்க்கா வக்காரிமாசன். ஸோ ஹாட்டாக இருக்கா இல்லை ஹாட்டாக இல்லையா எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ வெதர் இஃப் இட் இஸ் ஹாட் ஆர் நாட். அட்சுயிக்கா தோக்கா வக்காரிமாசன். அட்சுயிக்கா தோக்கா வக்காரிமாசன். So I am not sure whether it's hot or not. இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சக்கேவா கொமேகாரா ஸ்குரிமாஸ். சக்கேவா கொமேதே ஸ்குரிமாஸ். ஸோ சக்கேவா கொமேகாரா ஸ்குரிமாஸ்னால் சக்கே வந்து ரைஸ்லேருந்து மேக் பண்ணுறாங்க. சக்கேவா கொமேதே ஸ்குரிமாஸ். சக்கே வந்து ரைஸ்லேருந்து
மேக் பண்ணுறாங்க. கரா இஸ் ஃப்ரம், தே இஸ் பை யூஸிங் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த இருக்குது. ஒமுஷுரோய் ஹொந்தேஸ். நெக்ஸ்ட் ஒமுஷுரோ சோன ஹொந்தேஸ். ஒமுஷுரோய் ஹொந்தேஸ் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங் புக். ஒமுஷுரோ சோன ஹொந்தேஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரியான புக்கு. இட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங், த புக் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஒய்ஷி ரியோரிடேஸ். ஒய்ஷி சோன ரியோரிடேஸ். ஸோ டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு. ஸோ இட் லுக்ஸ், த டிஷ் லுக்ஸ் டேஸ்டி அப்படிங்கிற அர்த்தத்தில் புக் பேக் எக்ஸசைசஸ் எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வேர்ப் எப்படி மாறும்னு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வேர்ப் வந்து சோதேஸ் யூஸ் பண்ணும்போது மாசு ஃபார்ம் ஆஃப் தி வேர்பை எடுத்துட்டு அதை சோதேஸ் போடணும். அமேகா ஃபுரிமாஸ் அப்படின்னா மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ இட்ஸ் ரெய்னிங். அமேகா ஃபுரிசோ தேஸ். ஃபுரிமாஸ் எடுத்துட்டு ஃபுரிசோ தேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மழை பெய்யும் போல இருக்குது. இப்போ நீங்கள் வெளியில் போய் பார்க்குறீங்க, வானம் அப்படியே இருட்டிட்டு வருது, ஒரு மாதிரி மின்னல்லாம் அடிக்குது. பார்த்த உடனே என்ன சொல்லுவீங்க? அமேகா எப்போ வேணாலும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவீங்க. அமேகா ஃபுரிசோ தேஸ். ஸோ மாசு ஃபார்ம்லேருந்து இந்த மாசுவை கட் பண்ணிவிட்டு ஃபுரிசோ தேஸ். இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா இட் லுக்ஸ், உங்களோட பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க. வெளில போய் நீங்கள் பார்த்துட்டு அதை அப்படியே சொல்கிறீங்க. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன், ஜஸ்ட் அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வேர்பாக இருந்துச்சுன்னா மாசு ஃபார்மை எடுத்துட்டு ஃபுரிசோ தேஸ் அப்படின்னு இருக்கு. நான் ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் படிக்கிறேன். இச்சி கசேகா ஃபுக்கிமாஸ் அப்படின்னா காற்று அடிக்குது. இப்போ நீங்கள் வெளில போகிறீங்க, காற்று மரங்கள்லாம் ஆடுது, அல்ல பெரிய ஒரு காற்று அடிக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா அமேகா ஃபுக்கிசோ தேஸ். ரிமூவ் த மாசு ஃபார்ம், ஃபுக்கிமாஸ், ஃபுக்கிசோ தேஸ். ஸோ இட் லுக்ஸ் லைக், இட் லுக்ஸ் விண்டி அப்படிங்கிற அர்த்தத்தில் ஃபுக்கிசோ தேஸ். சொராகா குமோரிமாஸ். சொராகா குமோரிசோ தேஸ். ஹனாகா சக்கிமாஸ். ஹனாகா சக்கிசோ தேஸ். ஹீகா கியேமாஸ். ஹீகா கியேசோ தேஸ். ஸோ இப்படி தான் இந்த இது மாசு ஃபார்மை எடுத்துட்டு இந்த சோதேஸ் போடணும். திஸ் ஜஸ்ட் லுக்கிங் அட் தி அப்பியரன்ஸ் யூ ஆர் சேயிங். நெக்ஸ்ட் லெசனில் ஹியர்ஸே இருக்குது. ஸோ இதை நல்லா தரவாக படிச்சிட்டிங்கன்னா தான் நெக்ஸ்ட் லெசன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும். ஸோ இப்போ வந்து ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த லெசனில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்டிக்கல் தே, யூஸிங் பை மீன்ஸ் ஆஃப் அப்படிங்கிற அர்த்தத்தில் கவாதே குட்சு ஓஸ் குரு, தோலால் அந்த ஷூவை மேக் பண்ணுறாங்க. கவாதே குட்சு ஓஸ் குரு, கீ தே கெத்தா ஓஸ் குரு. இது ஒரு யூசேஜ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கரா இண்டிகேட்ஸ் அ சோர்ஸ். வத்தாஷ்டாச்சிவா கொமே கரா சாக்கே ஓஸ் குரிமாஸ். நாங்கள் வந்து ரைஸ்லேருந்து சாக்கே மேக் பண்ணுறோம். வத்தாஷ்டாச்சிவா இச்சிகோ கரா ஜாமு ஓஸ் குரிமாஸ். இது ஒரு யூசேஜ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து காசுரு, யோய் அஜிகாசுரு அப்படின்னா யோய் இஸ் இ அட்ஜெக்டிவோட ஈயோட ஒரு ஃபார்ம் தான் யோய். யோய் அஜிகாசுரு நல்ல ஒரு டேஸ்டாக இருக்குது. யோய் நியோய்காசுரு, இயான நியோய்காசுரு. இந்த கா பார்ட்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து சோதேஸ். ஸோ ஒரு 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 பொருளை பார்த்துட்டு அவங்க ஜஸ்ட் உங்களுடைய ஒப்பீனியன் சொல்கிறீங்க. பை லுக்கிங் அட் இட் யூ சே மித்தே இவு. எக்ஸாம்பிள் மாதா தபேத்தே மிமாசங்கா அனோ ஒகாஷிவா ஒய்சிஷோ தேஸ். இன்னும் நான் சாப்பிட்டு பார்க்கல, அந்த ஸ்வீட் வந்து டேஸ்டியாக இருக்கும் போல் இருக்குது. மாதா தபேத்தே மிமாசங்கா அனோ ஒகாஷிவா ஒய்ஷிசோ தேஸ். மாதா கபுத்தே மிமாசங்கா அனோ போஷிவா ஓகிசோ தேஸ். இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். எப்படி இந்த ஃபார்மேஷன், நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் சோதேஸ், அதாவது மித்தே ஈவு நோ சோதேஸ். இதுக்கு இ அட்ஜெக்டிவ் நா அட்ஜெக்டிவா இருந்ததுன்னா அந்த ஈயும் நாவையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சோதேஸ் போடணும். வேர்ப்ஸாக இருந்ததுன்னா அந்த மாசு ஃபார்ம் எடுத்துட்டு அந்த சோதேஸ் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் அட்சுய் தேஸ், அட்சுசோ தேஸ். நிகியாக்கா நா அட்ஜெக்டிவ், நிகியாக்கா சோ தேஸ். இதுவே வேர்ப் இருந்துச்சுன்னா அமேகா ஃபுரிசோ தேஸ், ஃபுரிமாஸ் ஃபுரிசோ தேஸ், கசேகா ஃபுக்கிசோ தேஸ். ஸோ இதுதான் இந்த ஃபார்மேஷன். இது வந்து மித்தே ஈவு, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மோ யூசேஜ் பற்றி பார்த்தோம் சிலது. நெய்தர் நார், அதாவது அமாக்குமோ கராக்குமோ அரிமாசன் சோதோ ஈதேஸ்.
ஸ்வீட்டாகவும் இல்லை காரமாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு யூசேஜ் ஒன்று பார்த்தோம், மோ யூசேஜ். நெக்ஸ்ட் வந்து நோ நீ ஃபார் தி பர்பஸ் ஆஃப் யூஸ் டு, இது ஒரு பார்த்தோம். என்பிட்ஸுவா ஜி ஓ கக்கு நோனி ஸ்கைமாஸ், அதாவது பென்சில் வந்து ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ வி யூஸ் பென்சில் டு ரைட் லெட்டர்ஸ். ஷோயுவா அஜியோத்ஸ்கேரு நோனி ஸ்கைமாஸ், சோய் சாஸ் வந்து ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு யூசேஜ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து யூசேஜ் ஆஃப் கா அண்ட் நோ இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணலான்னு ஒரு பேட்டர்ன் பார்த்தோம். ஜான்சான் கா உத்சுஷித சஷின்வோ மிமாஷ்தா, ஜான்சான் நோ உத்சுஷித சஷின்வோ மிமாஷ்தா. மிஸ்டர் ஜான் எடுத்த ஃபோட்டோவை பார்த்தேன். ஐ சா த ஃபோட்டோ பிக்சர் தட் மிஸ்டர் ஜான் டுக், இப்படி ஒன்று பார்த்தோம். நெக்ஸ்ட் தே ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் ப்ளஸ் ஷிமாய் மாஷ்தா. நெக்ஸ்ட் தே ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் ப்ளஸ் ஷிமாய் மாஷ்தா அப்படின்னா ஃபினிஷ், கம்ப்ளீட், ஃபினிஷ் சம்திங் கம்ப்ளீட்லி. ஸோ இது வந்து வாத்தாஷிவா கோனோ ஹோ ஜெம்பு யொந்தே ஷிமாய் மாஷ்தா, ஐ கம்ப்ளீட்லி ரெட் திஸ் புக். வாத்தாஷிவா ஹிராகானா ஓ ஜெம்பு ஒபோயத்தே ஷிமாய் மாஷ்தா, ஐ have memorized all the hiragana characters completely. Te form of the verb plus shimai mashta. Next usage onu paathom. Te form of the verb plus shimai mashta used to express one's regret or unfortunate. Ukkarishite denshanu nakani kaban wo basurete shimai mashta. So thoughtlessly I forgot my umbrella inside the train. So ட்ரெயின்குள்ளே நான் கொடைய மறந்து தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வந்து ரெக்ரெட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்காக இந்த தே ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் ப்ளஸ் ஷிமாய் மாஷ்தா ரெண்டுமே ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க. கொரேதே கொனோ வீடியோகா ஓஆரிமாஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. சுகினோ வீடியோ நீ ஐமாஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். கொக்கோமாதே கிட்டே மினாசான் ஒத்ஸ்காரே சமாதேஷ்தா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இஃப் யூ ஆர் yet to subscribe, please do so. では聞いてくれてありがとうございました。Thank you so much for listening.